சாக்கர் பரான்னு சொல்லக்கூடிய மைதா பிஸ்கட் ரெசிபியை வீட்ல எப்படி சுலபமா செய்யறதாங்க இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சன்ல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சுக்கிற சக்கரையை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, நல்ல மொறுமொறுப்புக்காக 1 டீஸ்பூன் ரவை சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையாம சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வரை அப்படியே வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில கொஞ்சமா மைதா மாவை தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை கொஞ்சமா எடுத்து நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. இந்த மைதா பிஸ்கட் ரெசிபிக்கு நம்ம மாவு கொஞ்சம் கனமா இருந்தாதாங்க உள்ள நல்லா சாஃப்டாவும் வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் கிடைக்கும். மாவு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பிஸ்கட் மாவை உள்ள சேர்த்துக்கலாம். இதை லோ ஃபிளேம்ல இருந்து மீடியம் ஃபிளேம்ல வரை வச்சு நல்லா 2 பக்கமும் வறுத்து எடுத்தீங்கன்னா நம்ம சுவையான மைதா பிஸ்கட் ரெடி. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள்.